அண்மைச் செய்தி. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தென்மேற்கு பருவமழை காலத்தில் நமக்கு மேற்கு திசையுடைய காற்றில் வேக மாறுபாடு இருந்து வருகிறது. அவ்வப்போது வேகம் அதிகரிக்கவும் அவ்வப்போது வேகம் குறைவதன் காரணமாக மழைக்கான வாய்ப்பு மாறுபட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி பகுதிகளில் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நமக்கு கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்தது. இந்த நிலையில தற்பொழுது கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக மாவட்ட பகுதிகளில், குறிப்பாக வட தமிழக மாவட்ட பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதா வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா இன்றைய தினம் 5 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, நீலகிரி ஆகிய இந்த 5 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நாளை தினமும் தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு பிறகாக இந்த 48 மணி நேரத்திற்கு பிறகாக மீண்டும் காற்றில் வேக மாறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால மழைக்கான வாய்ப்பு மேலும் மாறுபட்டு மேற்கு மாவட்டங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 5ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இந்த 3 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை காலத்துல நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கும் தென்னிந்திய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை இயல்பை ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதா இந்திய வானிலை ஆய்வு மையம் நீண்டகால வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் தற்பொழுது வட மாவட்டங்களை நோக்கி கனமழைக்கான வாய்ப்பு அதிகரிச்சிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்கள்ல இடிமின்னுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்களான செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அடுத்த இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல காற்றில் போக்கில் மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் அது சென்னையினுடைய வெளிப்புற பகுதிகளில் பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் அந்த மழைக்கான வாய்ப்புகளை சென்னை மாவட்டத்தில் கண்காணித்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார்கள்.